திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெபக்கூட்டம் மாதந்தோறும் 2வது வெள்ளி மற்றும் சனிக்கிழமை. இம்மாத ஜெபக்கூட்டங்கள் பிப்ரவரி 7, 8. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். ஒவ்வொரு மனிதனும் என் நாமத்தை வைத்து ஓடுகிற பிரயாசங்கள், அலைச்சல்கள், உழைப்புகள், உபவாசங்கள், ஜெபங்களை நான் அறிந்திருக்கிறேன். மனிதர் பார்க்க கட்டுகிறார்களா, கர்த்தர் பார்க்க கட்டிக் கொண்டிருக்கிறார்களா? அதைத்தான் நான் இப்பொழுது பார்க்கிறேன். சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். அவ்வளவுதான், என் வாழ்க்கையை முற்றிலுமா முடிச்சிட போறாங்க, இனிமே நான் வாழ்ந்து நிமிர்ந்து நிற்க முடியாது நீங்க நினைச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தையும் கிருபையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு 9498 00 04 49 944 28 00 449. மிகப்பெரிய செல்வந்தராயிருப்பவரே, உலகில் உள்ள எல்லாரிலும் பெரியவரே. மிகப்பெரிய செல்வந்தராயிருப்பவரே, உலகில் உள்ள எல்லாரிலும் பெரியவரே. உமக்கு ஒப்பானவர் யாருண்டு? உமக்கு நிகரானவர் எவருண்டு? உமக்கு ஒப்பானவர் யாருண்டு? உமக்கு நிகரானவர் எவருண்டு? செல்வந்தரே, உயர்வான செல்வந்தரே, செல்வந்தரே, என் இயேசுராஜன் நீரே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை எங்கள் செல்வந்தருக்கே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுராஜனுக்கே.
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ல, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். ஒரு அருமையான வசனம் வேதத்தில் உண்டு. உபாகமம் 33:29 பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தையை ஆண்டவர் அவரை பின்பற்றுகிற, நேசிக்கிற, அவருக்காக வாழ்கிறவர்களுக்குன்னு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நீ பாக்கியவான், இஸ்ரவேலே பாக்கியவான்னா நீங்கள் தான் இஸ்ரவேல், ரட்சிக்கப்பட்ட ஜனமே. உனக்கு ஒப்பானவர் இந்த பூமியில் யாரும் கிடையாது. நீ பூமியில் இருந்தாலும் பரலோகத்தில் உன் பேர் எழுதப்பட்டிருக்குது. நித்தியத்துக்குரியவன், உன்னை காக்கும்படி பணிவிடை ஆவிகள் தூதருக்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேன். உங்கள் அருமை உங்களுக்கு தெரியல, ஆனால் தேவன் பாருங்கள் எவ்வளோ கனம் பண்ணார். சொல்லிட்டு உன் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார். அது என்னையா இச்சகன்னா, அவமானப்படுத்த நினைக்கிறவங்க, கூனி குறுகிடுவார்களாம். உங்களை கேவலப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், அப்படியே உள்ளத்தை உடைக்கன்னு நினச்சி இச்சகம் பேசுகிறாங்கல்ல, அவங்கள வெட்கப்படுத்திடுவாரா ஆண்டவர். தலைகுனிய வச்சிருவாரா. ஒரு வேடிக்கையான சம்பவத்தை ஒரு சகோதரன் சொன்னார். ஒரு குறிப்பிட்ட ஆலயத்தில் ஒருத்தர் வேதத்தை பற்றி பரியாசமாக பேசிகிட்டு இருந்தாரா. ஒரு ரெவரண்டு தான். அது மோசே செங்கடலில் ஜனங்களெல்லாம் நடத்தலை, அது ரொம்ப தண்ணியிலாம் முழங்கால் தண்ணி இருந்ததுனால தான் அவங்க கடந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வேதத்தை பற்றி ஒரு பரியாசமாக பேசிகிட்டு இருந்தார். அந்த கூட்டத்தில் ஒரு சிறு பையன் எழுந்தான். அவன் எழுந்து அந்த பரியாசமாக பேசினார்ல, அந்த ரெவரண்ட்கிட்ட கேட்டானா, முழங்கால் தண்ணியில் எதிரியை எப்படி ஒருத்தர் முக்கி சாகடிக்க முடியும்? முழங்கால் தண்ணின்றீங்களே, நீங்கள் தானே சொல்கிறீங்க, அதில் எப்படி ஒரு ஆள் முங்கி சாவா? எல்லாரும் கைதட்டுனாங்களாம். அந்த சிறுவன் மூலமாக கர்த்தர் பேசியிருக்கிறார். அதுக்கு பின்னாடி அவர் பேசவே இல்லையா. இச்சகம் பேசி அடங்குவார்களா? வேதத்தை நம்ம வாசித்து பார்த்தால் இயேசுவின் நாட்களில் இப்படி நிறைய பேர் பரிசேயரும் சதுசேயரும் கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவரை அப்படியே மடக்க நினைப்பாங்க. இவங்களுக்கு எல்லாம் படித்தது தெரிஞ்சது மாதிரியும், அப்படியாக்கும் இப்படியாக்கும், நாங்களாம் இத்தனை வருஷம் வாழ்ந்தோம், இவர் நேற்று வந்தவர், அப்படிலாம் பேசுவாங்க. நீங்கள் வேதத்தை பார்த்தீங்கன்னா மத்தேயு 22:36 நம்ம 34 பார்க்கும் பொழுது அவர் சதுசேயரை வாயடைச்சிட்டாராம். நிறைய கேள்வி கேட்க வந்தார். யோவானுடைய ஞானஸ்நானம் எங்கேருந்து வந்தது கேட்குறாங்க. உம்முடைய சீசர்கள் வரி கொடுப்பது நியாயமா இல்லையா? எல்லாருடைய வாயை அடைச்சிட்டாராம். அதை கேள்விப்பட்ட பரிசேயரும் வாக்குவாதம் பண்ணுறாங்க, சண்டை போட வராங்க. ஆண்டவர் வெட்கப்படுத்திட்டார். அதே மத்தேயு 22:46 அன்று முதல் அவரை விரோதித்து பகைத்த சதுசேயரும் பரிசேயரும் அவர்கிட்ட பேசவே இல்லை, வாயடைத்து போனாங்க, வெட்கப்பட்டு போனாங்க. அதான் இச்சகம். உன் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த காலையில் பலதரப்பட்ட மனிதர்களை பார்க்குறோம். வாக்குவாதம் பண்ணுறவங்க, நல்லவங்க, கெட்டவங்க, 1000 குற்றப்படுத்துகிறவங்க, விரோதிக்கிறவங்க, பகைக்கிறவங்க, காரணமில்லாத பகைக்கிறவங்க. எதிரிகள் நமக்கு நிறையா 10 பேர் அன்பு செஞ்சால் 1000 பேர் நம்மளை வெறுக்கிறான். நம்ம தலைமுடியை காட்டில் அவங்க அதிகமாக இருக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். இச்சகம் பேசி கூனி குறுகும்படி செய்திருவார். உங்கள் தலையை உயர்த்துவார். லூக்கா 21:15 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வேதம் அங்கே இப்படி சொல்லுது. என்ன சொல்லுது தெரியுமா?
உங்களை விரோதிக்கிறவர்களும் பகைக்கிறவர்களும் யாரும் உங்களை மேற்கொள்ள முடியாதபடி ஞானத்தை தருவேன் இருக்கிறார். யாருக்கு? உங்களுக்கு, ஜெபிக்கிற உங்களுக்கு ஞானம் தருவார். ஒரு குடும்பத்தை நடத்த ஞானம் வேணும், வேலையை செய்வதற்கு ஞானம் வேணும், அடுத்தவங்கள்ட்ட பழகிறதுக்கு கூட ஞானம் வேணும். இந்த ஞானத்தின் ஆவியால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். அதற்குத்தாங்க அவர் வாழ்கிறார், அதற்குத்தான் அவர் உயிரோடு இருக்கிறார். அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது கூட தன் சங்கீதத்தில் பல இடத்துல சொல்லுகிறார், என்னை அறியாதவர்கள், என்னை தெரியாதவர்கள் எனக்கு கீழ்ப்படுகிறார்கள், அந்நியரும் என்னை விரோதித்து பகைக்கிறவர்கள் இச்சகம் பேசி அடங்குகிறார்கள், கூனி குறுகுகிறார்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த காலை வேளையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து, ஆண்டவரே எனக்கு எத்தனையோ போராட்டம், பிரச்சனை, விரோதிகள் இருக்கிறார்கள் என்று மனமடிவோடு இருக்கிறீங்களா? அவர்களுக்கு முன்னாடி நீங்கள் கூனி குறுகாதபடி, உங்கள் சத்துருக்களை, விரோதிக்கிறவர்களை இச்சகம் பேசி அடங்கும்படி அவருடைய காருண்யம் இந்த நாளில் உங்களை உயர்த்தும், ஆசீர்வதிக்கும், கிருபையால் நிரப்பும். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக நன்றி. உன்னை விரோதிக்கிறவர்கள், பகைக்கிறவர்கள் ஒருவர் எதிர் நிற்க முடியாதபடி பேச்சுவன்மை ஞானத்தை தருவேன் என்று சொன்னீரே. அந்நியரும் இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்ற வார்த்தையின்படி யாரெல்லாம் விரோதமாய் எழும்பி குறுக்கிடுகிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில் குறுக்கிடுகிறார் அத்தனை பேர்கள் அடங்கும்படிக்கு கர்த்தருடைய கிருபையின் கரமுடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும், ஞானத்தின் ஆவியால் நிரப்பட்டும். இந்த நாள் அற்புதமாய் நடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.